அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, மீன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் நடைபெறவிருக்கும் சனி பகவானுடைய வக்ர நிலை. இந்த நிகழ்வு சுமார் 138 நாட்கள் நடைபெறவிருக்குங்க. இந்த நிகழ்வு காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 13ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கு. சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு தனராஜ யோகம் என்று அழைக்கக்கூடியதுங்க. இந்த தனராஜ யோக காலகட்டங்களில் மீன ராசி அன்பர்களுக்கு இந்த 138 நாட்கள் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மீன ராசி அன்பர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்திலுமே உங்கள்கிட்ட எப்போவுமே நிதானம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நிதானத்தோடையும் பொறுமையோடையும் நல்லா யோசித்து தெளிவாக அந்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய நபர்கள். யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் மற்றவங்க பார்க்கும்போது என்னப்பா ஏதோ அப்படியே அமைதியாகவே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் அவங்க மைண்டில் 1008 விஷயங்கள் ஓடிட்டே இருக்கும். அடுத்தது என்ன பண்ணலாம், அடுத்தது எந்த மாதிரி விஷயத்தில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய டீப்பாக திங்க் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய நபர்கள். எல்லாத்தையுமே பார்த்து செய்யக்கூடிய நபர்களும் இந்த மீனராசி அன்பர்கள்னு சொல்லலாம். கடந்த சில காலகட்டங்களாக பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய இந்த ராசியில் இருந்தக்கூடிய ராகுனால் நிறைய மனக்குழப்பங்களையும் மன வேதனைகளையும் சந்திச்சிருப்பீங்க. இந்த ராகுனால் நிறைய விஷயங்களை இழந்துட்டோங்க. நிறைய விஷயத்தில் இழப்புகளையும், அதாவது ஏமாற்றங்களையும், வலிகளையும், வேதனைகளையும் பார்த்தாச்சுங்க. சரி, ஜென்ம ராகு அப்படிங்கிறது உங்கள் ராசியை விட்டு விலகிட்டார். விலகின அதே நேரத்தில் ஜென்ம சனியானது தொடங்குச்சிங்க. ஓகே, சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு வந்தார். இந்த ஜென்ம சனி தொடங்குறது இன்னும் நிறைய குழப்பங்கள் அதிகமாகிடுச்சுங்க. எந்த விஷயத்தையும் சரியாக பண்ண முடியல. பயத்துலேயும் பதட்டத்துலேயும் செய்ய வரக்கூடிய விஷயத்தை கூட செய்ய முடியாமல் போயிடுது. நிறைய சட்ட சிக்கல்களையும், வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸு பிரச்சனை, பண நெருக்கடிகள், தொழில் ரீதியாக சில தடைகள், வேலையில் இடம் மாற்றங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பார்த்துட்டேங்க. எதுவுமே சரியான விதத்தில் நடக்க மாட்டேங்குது. எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா, இல்லை இந்த மீனராசி அன்பர்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த நடக்குதுங்கிற குழப்பத்திலேயே இருந்துட்டு போய்ங்க. இந்த ஜென்மஸ்தானத்தில் இந்த சனி பகவானுடைய வக்ர நிலை தொடங்குனதுலேருந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. தொழில் ரீதியாக இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது விலகுங்க. வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபகரமான சூழல். இதுவரைக்கும் உங்களுடைய தொழிலையும் வியாபாரத்திலையும் இருந்து வந்த இடையூறுகள் அப்படிங்கிறது விலகுங்க. யாரெல்லாம் உங்களுக்கு கூடவே இருந்தால் தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்க, எந்த பார்ட்னர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தொல்லை கொடுத்தாங்களோ, யார் உங்கள் வேலை செய்கிற உங்களுடைய நிறுவனத்துலேயும் உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்துலேயும் இதுவரைக்கும் யாரெல்லாம் உங்களை ஏமாற்றிட்டு இருந்து சரியான விதத்தில் வேலை செய்யாமல் உங்கள் வேலைக்கு ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாகவும் தடைகளாகவும் இருந்தாங்களோ அவங்கள எல்லாத்தையும் மாற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. எல்லாத்தையும் ஒதுக்குவீங்க. யாரெல்லாம் வேண்டாமோ அவங்கள எல்லாத்தையும் துரத்திட்டு உங்களுக்கு பிடிச்ச நபர்களை வேலைக்கு வச்சுக்கிட்டோ அல்லது பிடிச்ச நபர்களை பார்ட்னர்ஸை சேர்த்துக்கிட்டு உங்கள் பிஸ்னஸ் அடுத்த லெவலில் கொண்டு போவீங்க. உங்கள் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை கொண்டு வருவீங்க. உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. நிச்சயமாக உங்களோட பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறது இருக்கும். நிறைய சேஞ்சஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. மற்றவங்க பார்த்து என்னப்பா இவ்வளோ பணம் தெரிஞ்சவனுக்கு இதை சரியாக பண்ண தெரியலைன்னு சொல்லி எல்லாரும் நம்மளை பார்த்து அட்வைஸ் பண்ணுற சூழ்நிலை இருந்தது இல்லைங்களா, அந்த நிலையை மாற்றுவீங்க. என்னுடைய விஷயத்தை எப்போவுமே நான் பர்ஃபெக்டாக தான் இருப்பேன் அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. அடுத்து உங்களோட அட்வைஸை ஒதுக்கிட்டு உங்களுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும், அதை கரெக்டான விதத்தில் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் தான் கிங்காக இருக்க போகிறீங்க. வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய இடையூறுகள், குழப்பங்கள் அப்படிங்கிறது, இந்த வேலையில் இருக்கலாமா, இல்லை இந்த வேலையை விட்டுட்டு வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாமா, கண்டிப்பாக நம்மளால் இந்த இடத்துல இருக்க முடியாமல் போயிருமோ, இல்லை இந்த வேலையை விட்டுட்டா அடுத்த வேலை கிடைக்கிறதுக்குள்ளே நமக்கு நிறைய ஃபினான்ஷியல் ட்ரபிள்ஸ் எல்லாம் வந்துருமோ, நம்மளால் எதுவும் பண்ண முடியாமல் போயிருமோ. ஏன்னா நமக்குன்னு நிறைய திறமைகள் இருக்குது, நம்மக்கிட்ட எந்த வேலையை கொடுத்தாலும் செய்வோம். ஆனால் இருந்தாலும் மனசில் ஒரு விதமான பதட்டமும் தடுமாற்றமும் அப்படிங்கிறது வந்துட்டுருக்கு. வேலை கிடைக்காம போயிருமோங்கிற பயம். நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் அட்டன் பண்ணிட்டேங்க. அந்த இன்டர்வியூஸ் எதுவுமே சரியான விதத்தில் அமைப்புகள் அப்படிங்கிறது வராமல் இருக்குது. ஃபாரின் போகிறதுக்கான எல்லா முயற்சிகளும் பண்ணிகிட்டு இருந்தானே, இன்றைக்கி வரைக்கும் அதுக்குண்டான வழிகள் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. முயற்சிகள் எல்லாமே தடைப்பட்டுட்டே இருக்கனால வெளியூரோ அல்லது வெளிநாடோ போய் கொஞ்ச நாளாக வேலை பார்த்துட்டு வந்தோன்னா இந்த பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்துரும்னு சொல்லி வேலைக்கு ட்ரை பண்ணுறேன். எதுவுமே சரியான விதத்தில் அமையலை. ஜென்ம சனியால் இந்த பிரச்சனையால், இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ம ராகுவால் இந்த பிரச்சனையான்னு சொல்லி நிறைய குழப்பத்தில் இருந்திருப்பீங்க.
அந்த குழப்பங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தீரக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. இந்த ஜென்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டங்களில் இந்த 138 நாட்களுக்குள்ளே இது ஒரு நல்ல யோக காலமாக இருக்க போது. வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை கிடைக்குங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கூட நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்க போதுங்க. வெளிநாடு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக சொல்கிறேன், கடல் கடந்த பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் இருக்கும். புதிய வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கூட இது ஒரு நல்ல அற்புதமான காலகட்டங்களாக இருக்கும்போது, ஃபாரின் போயிட்டு கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு இருந்தால் கூட எல்லா பிரச்சனையும் தீர்த்தலாம்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லா முயற்சி எடுத்தவங்க, பாஸ்போர்ட் எடுத்தாச்சு, விசா எடுத்தாச்சு, ஒர்க் பர்மிட் கிடைக்கிற நேரத்தில் தடைப்பட்டுருச்சுன்னு யோசிக்கிறவங்களுக்கு வேலை சரியாக கிடைக்கவே இல்லைங்க. இல்லை வெளிநாட்டில் இருந்தவங்க அது எல்லாத்தையும் விட்டுட்டு பேசாமல் வந்து சொந்த நாட்டுக்கே வந்துடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கூட எடுக்கிற முயற்சிகள் நல்லாயிருக்கும். இடம் விட்டு இடம் மாறக்கூடிய ஒரு டைம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போதுங்க. அடுத்த விஷயமா இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப மன உளைச்சல் அப்படிங்கிறது சந்திச்சிட்டேன்னா, திருமணம் அப்படிங்கிறது ஒன்று காலகாலத்தில் நம்ம பையனுக்கோ பொண்ணுக்கோ நடந்துருச்சுன்னா நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பொறுப்புகள் அப்படிங்கிறது தீந்துடும். அதுக்கு எல்லா விதத்துலையும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம பையனுக்கு கரெக்டான இடம் அமையலையே, நம்ம பொண்ணுக்கு கரெக்டான இடத்துல வரன் அமையலையேன்னு சொல்லிட்டு மன வேதனையை மட்டுமே அதிகரிச்சுட்டு இருக்குங்க. கரெக்டாக அவங்களுக்கு ஒரு கரெக்டான கல்யாணம் பண்ணி வைக்க முடியல. எல்லாம் வருதுங்க, ஜாதகம் வருதுங்க, எல்லாமே நல்லபடியாக இருக்குது, பொருத்தங்கள்லாம் நல்லா இருக்குது. திருமணம் அப்படிங்கிற பேச்சுக்களும் கரெக்டான விதத்தை போதும். ஆனால் திருமணம் வரக்கூடிய ஸ்டேஜில் வந்து திடீர்னு நின்று போயிடுதுங்க. இதை விட பெட்டரான ஒரு இடத்த பார்க்குறோம், இல்லை இதை விட படித்த பொண்ணாக பார்க்குறோம், இதை விட படித்த பையனாக பார்க்குறோம், இதை விட அதிகமாக சம்பாதிக்கிற பையனாக பார்க்குறோம், பையனுக்கு வந்து இவ்வளோ சொத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு காரணத்தினால இந்த திருமணம் அப்படிங்கிறது டிலே ஆகிட்டே இருக்குது. திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடந்துச்சுன்னா மட்டும்தான் இது வரைக்கும் நான் சம்பாதிச்ச பேரு புகழ் அந்தஸ்து எல்லாமே எனக்கு நிலைக்கும். எல்லாம் இருக்குது, கரெக்டான நேரத்தில் கல்யாணம் பண்ணி வைக்க முடியலையே, பசங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க முடியலையே, தனக்கு ஒரு கல்யாணம் நடக்கலையே அப்படின்னு மற்றவங்க பேசுகிறத கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. அந்த நிலை மாறும். கூடிய விரைவில் குடும்பத்தில் வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ரொம்ப நாளாக வந்து வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் வரன் இந்த 138 நாட்களுக்குள்ளேயே நல்ல வரன்கள் அப்படிங்கிறது அமையும். கூடிய சீக்கிரத்தில் திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ அந்த திருமண யோகம் அப்படிங்கிறது கைகூடும். லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரைக்கும் கொண்டு போகலாம். அந்த விஷயத்தை வீட்டில் சொல்லி அதை வந்து லவ் மேரேஜை வந்து அரேஞ்சு மேரேஜை மாற்றுற அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது விலகும். ரொம்ப நாளாக வந்து எதுக்காக சண்டை போட்டுட்ருக்குறோம்னே தெரியல, எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறோங்க. ஒரு விஷயத்தை பொறுமையாக உட்காந்து பேசுகிற நிலையிலேயே இல்லை. தேவையில்லாத விஷயம் நான் ஒன்று சொல்ல போய் அவங்க ஒன்று ஆப்போசிட்டாக சொல்கிறது, அவங்க ஒன்று சொல்ல வந்து நான் ஒன்று ஆப்போசிட்டாக பேசுகிறது, தேவையில்லாத நபர்களை பற்றி பேசுகிறது, குடும்ப உறுப்பினர்களை பற்றி பேசி குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் வந்துருக்குங்க. மாமியார், அதாவது கணவர் வீட்டில் வந்து மாமியார் மூலமாக நாத்தனார் மூலமாக தேவையில்லாத சில விஷயங்களை குத்தி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த குழந்தை இல்லாத விஷயத்தில் வந்து தேவையில்லாத விஷயத்தை பற்றி பேசுகிறது, இந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தால் இந்நேரம் நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வந்திருக்குமேன்னு சொல்லி எந்த விஷயத்தை வந்து தேவையில்லாத சில விஷயத்தை பேச ஆரம்பித்தாங்களோ அது மன உளைச்சலை ஏற்படுத்தி குடும்பத்தில் இதனால் கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு 2 பேருமே சில பேர் பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் ஏற்பட்டுச்சு. ஆரம்பத்தில் டிவோர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிட்டு அந்த டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டோம், 2 பேர் பிரிஞ்சு வாழிட்டோம். இந்த காலத்துலையாவது நம்ம இந்த ஜென்ம ராகுவோட விலகல் காலகட்டங்களையாவது நாங்கள் ஒன்றா சேர்ந்து வாழ முடியாதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த நிகழ்வுகள் இந்த காலகட்டங்களில் நடக்குங்க. இந்த 135 நாட்களுக்குள்ளே 138 நாட்களுக்குள்ளே பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. நிச்சயமாக குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படுங்க. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. தேவையில்லாத நபர்களுடைய தகவல்கள் அப்படிங்கிறது டோட்டலாக உங்களை விட்டு விலகும். அடுத்த நபர்களுடைய பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது டோட்டலாக நீங்கள் அவாய்ட் பண்ணிடுவீங்க. உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய விஷயத்தை நல்லபடியாக பேசி கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது மேலோங்குங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. நான் ஒரு வாழ்க்கையை வந்து தேர்வு பண்ணேங்க, அந்த வாழ்க்கை எனக்கு சரியான விதத்தில் அமையலை. நான் ஒரு லைஃப்பை தேடி போயிருக்கிறேன், அதுவும் எனக்கு சரியான விதத்தில் அமையலை. என்ன தேடி வரக்கூடிய வாழ்க்கையாவது நல்ல விதமாக இருக்குமா, நான் எதிர்பார்த்தது இந்த விஷயங்கள் வாழ்க்கையில் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியுமான்னு யோசிச்சிங்கன்னா கட்டாயமாக சொல்கிறேன், உங்களை தேடி வரக்கூடிய வாழ்க்கையும் சரி, நீங்கள் தேடி போன வாழ்க்கையும் சரி, நீங்கள் நினச்சபடி அமையக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது கண்டிப்பாக அடுத்த ஏற்கனவே நடந்த ஒரு கசப்பான அனுபவம் மறுபடியும் உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா, கட்டாயமாக அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்காது. இந்த மாதிரி கசப்பான நிகழ்வுகள் இருந்ததுன்னா கூட, உங்களுக்குள்ளே ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா கூட அந்த விஷயங்கள் கூடிய விரைவில் தீரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. கடன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகள் தீருமா தீராதுங்களா? இந்த கடனால் தான் இன்றைக்கி நான் வாங்காத அவப்பேர் இல்லை, வாங்காத கெட்ட பேர் இல்லை, அந்த அளவுக்கு என்னுடைய நிலை அப்படிங்கிறது மாறிடுச்சு.
எனக்காக வாங்கினது போய் அடுத்தவங்களுக்காக உதவி செய்ய போய் இன்றைக்கி நான் அதில் பட்டுட்டு ரொம்ப சிரமப்பட்டுட்ருக்கிறேன். அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு அந்த கடனுக்கு உண்டான வட்டியை நான் கட்டுறேங்க. ஒருத்தர் ஹெல்ப்னு கேட்டார், செஞ்சு கொடுத்தேன். இன்றைக்கி அந்த ஹெல்ப் பண்ணவர் அவரும் நல்ல நிலையில் இருக்கார். நான் இன்றைக்கி பயங்கர சிரமத்தில் இருக்கேன். அந்த அவருக்கு ஹெல்ப் பண்ண பணத்தையும் சேர்த்து நான் தான் கட்டிகிட்ருக்கேன். கடன் வாங்காத கடனுக்கு வட்டி கட்டக்கூடிய நிலை அப்படிங்கிறது வந்துருச்சு. இந்த பிரச்சனைகள்லாம் தீராதுங்களா? அவங்களாம் இந்த நிலையை புரிஞ்சுக்கிட்டு இந்த பணத்தை கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்களா? நான் ஏமாந்த பணம் எனக்கு திரும்ப வராதுன்னா அதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போதுங்க. இந்த சனி பகவான் செய்த வினைகளுக்கு ஏற்ப கர்ம பலனை அளிக்கக்கூடியவர். இந்த சனி பகவான் கண்டிப்பாக உங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டங்களில் உங்களுடைய பணம் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. இந்த தனராஜ யோக காலகட்டங்களில் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த தொகைகள் வந்து சேரும். கடனை கண்டிப்பாக அடைப்பீங்க. உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய காலகட்டமாக இருக்க போது, கடன் கொடுத்தவங்க கூட கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்க போது, உங்கள் கடனை நீங்கள் நிச்சயம் அடைப்பீங்க. உங்களுடைய சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த தொகைகள் வருங்க. சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்குகள் அப்படிங்கிறதெல்லாம் தீருங்க. வீடு கட்டக்கூடிய முயற்சிகள் கை கொடுக்கும். அதே நேரத்தில் வண்டி வாகனம் வாங்குவதற்கான முயற்சி, ஆடை ஆபரணங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி பொருட்கள்லாம் உங்கள் கைக்கு வருங்க. புதுசாக வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். அதுக்குண்டான லோன் அப்ளை பண்ணி கூட அந்த லோன் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்ப்பாக இருக்க போதுங்க. வீட்டுக்கு தேவையான வண்டி வாகனங்கள், வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள், அதே மாதிரி டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இந்த மாதிரி பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக விலகும். எதுக்கும் எச்சரிக்கையாக இருக்கக்கூடியது ரொம்ப நல்லது. வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் பொழுது சரி, ஒரு ட்ராவல் பண்ணும்போது சரி, கண்டிப்பாக ரொம்ப கவனம் செலுத்தணுங்க. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குங்க. ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள், அதே நேரத்தில் உடற்பயிற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணும்போது ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது படிப்படியாக விலகும். ரொம்ப நாளாக தீராத வியாதிகள் கூட தீரக்கூடிய காலகட்டமாக இருக்க போது, அதுக்குண்டான மருத்துவ முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. என்ன பிரச்சனைன்னே தெரியாமல் இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க, அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது மாறும். ரொம்ப நாளாக செய்யக்கூடிய அறுவை சிகிச்சைகளை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, நீண்ட நாளாக ஒரு ட்ரபிள்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப நாளாக இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா வேண்டாமா, இது ஆப்ரேஷன் பண்ணலாமா, இது ஆப்ரேஷன் பண்ணால் இந்த பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்குண்டான டைம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்காது. இந்த காலகட்டங்களில் மாற்று மருந்துகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மாற்று மருத்துவ முயற்சிகள் அப்படிங்கிறது பலன் கொடுக்குங்க. அறுவை சிகிச்சை செய்து அந்த பிரச்சனையை தீர்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்க போகுது. கல்வி சம்மந்தப்பட்ட யோகங்கள், இது வரைக்கும் இருந்து வந்த ஞாபகம் மறதிகள் அப்படிங்கிறது அகலுங்க. கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். குழந்தைங்களோட கல்வியில் கொஞ்சம் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, அவங்களுடைய கவனம், அவங்களுக்கு செலுத்த வேண்டிய கவனங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் கொடுக்கும். நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கொடுக்கும். வெளியூர் சென்று படிக்கக்கூடிய யோகமோ, வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு கல்வியை முடித்தவங்களுக்கு, +2 முடித்தவங்களுக்கு காலேஜ் சம்மந்தப்பட்ட விஷயத்திலோ, இல்லை காலேஜ் முடித்தவங்களுக்கு பிஜி, அதாவது செகண்ட் டிகிரி படிப்பதற்கான வாய்ப்பு, அந்த படிப்பு முடித்த துறையிலேயே நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வரைக்கும் இருக்குங்க. உங்களுடைய குழந்தைகளை வெளிநாடுக்கு சில முயற்சிகள் எடுக்கிறாங்க, இல்லை ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா, அவங்க வெளிநாட்டில் போய் வேலை பார்ப்பாங்களா, வெளிநாடு போய் படிக்க வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா, அவங்களுக்கு கரெக்டான நேரத்தில் விசா, பாஸ்போர்ட் எல்லாம் கிடைக்குமா, அந்த முயற்சிகள்லாம் ஏதாவது எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா கூட இந்த 138 நாட்களுக்குள்ளே அதற்குண்டான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போது. இந்த சனி வக்ர நிவர்த்தி காலகட்டங்களில் தனராஜ யோகம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைய போதுங்க. ஸோ இதெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்த்து அதில் உள்ள திசாபுத்திகள் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒரு சில முயற்சிகள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வெற்றி பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.